பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டிக்கு ஊக்கம் தர வேண்டும் என்று உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் ரமேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடந்த பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த தமிழக வீரர் ரமேஷ் ஞாயிறன்று தமிழகம் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரமேஷ் பார்வைத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சவுத் ஆப்பிரிக்கால இங்க வேர்ல்டு கப் நடந்துச்சு. அது ரொம்ப லாஸ்ட் 2 மந்த் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த அரசு உதவி எதுவுமே கிடையாது. எங்களோட பிராக்டிஸ் ஒரு 2 மாசமா கட்டாக்ல நடந்துச்சு. அப்புறம் நவம்பர் 25 டிசம்பர் 7 வரைக்கும் இது சவுத் ஆப்பிரிக்கா கேப்டவுன் நடந்துச்சு. இது தொண்டு நிறுவன உதவினால தான் இவ்வளவு தூரம் என்னால பண்ண முடிஞ்சுச்சு. இது கவர்மெண்ட் சப்போர்ட் எனக்கு மட்டும் இல்லாம பார்வையற்ற நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அது என்னை மாதிரி யாரும் இப்படி ஒளிஞ்சிருக்காம அவங்க கவர்மெண்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். பொதுவா பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு போஸ்ட் கோட்டால வேலையே கிடையாது. அது வேலை கொஞ்சம் இருந்தா கண்டிப்பா இன்னும் என்னால நிறைய பேர் சாதிக்க முடியும். மாற்றுத்திறனாளி பிசிசியில சச்சின் விராட் கோலி போன்றவர்கள் அங்க டெல்லியில இருக்கும்போது வாழ்த்து தெரிவிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தமிழக வீரர் ரமேஷை வரவேற்க ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் உற்சாகத்துடன் விமான நிலையத்தில் திரண்டிருந்தனர். ரமேஷ்க்கு மாலை அணிவித்து தோளில் தூக்கி தங்களது மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினர்.